வெல்கம் பேக் ஃப்ரெண்ட்ஸ். உங்களெலாம் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. இன்றைக்கி நம்ம புது ஃப்ரீ ஃபயர் வீடியோ போட்டிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம ரோட் டு மாஸ்டரில் இருக்கோம். அந்த மாஸ்டர் இருக்க நம்ம ஒரு இதுதான் பார்ட் 1. இன்றைக்கி டே 1. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் இது டவுன்லோட் பண்ணல, அதெல்லாம் மன்னிச்சுக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஸ்டார்ட் பண்ணலாம். 3, 2, 1. ஓகே கைஸ், இன்றைக்கி நான் ஹீரோய்க்கு அடிக்காமல் விட மாட்டேன்னு இருக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். வெறியில் இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ். நான் மொத்தமாக 1 மாதமாக ட்ரை பண்ணுறேன். இப்போ தான் கஷ்டப்பட்டு டைமண்ட் 4 போயிட்டேன். இந்த கரீனாக்காரனுங்க கருணை காட்டாமல் என்னை 1% போட்டு வெளில விட்டாங்க. ஹீரோய்க்கு எடுக்க முடியல ஃப்ரெண்ட்ஸ். எடுத்திருந்தால் வீடியோவும் வந்திருக்காது. நல்ல வேலை ஐடியா வந்துச்சு. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ரேண்டம் ஸ்குவாட் கூட தான் போகிறோம். நம்ம பசங்க யாரும் இல்லை, எல்லாம் இது விசேஷம்னால போயிட்டாங்க. அதனால் இன்றைக்கி நம்ம தனியாக ரேண்டம் ஸ்குவாட் எல்லாம் ஹிந்திக்காரனுங்க எப்படி பேசணும்னு தெரில, ஆனால் ஆடியெல்லாம் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் காய்ஸ், நீங்களும் என் கூட விளாட்ணுன்னா உங்களோட யூஐடி போடுங்க. நான் எல்லாம் சேர்ந்து வேணால் விளாட்லாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாளைக்கு ஒரு வீடியோ வரும்னு நினைக்கிறேன். தெரில ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து பார்க்குறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஃப்ரெண்டு வந்து இங்கே இறக்குறாங்க. இப்போ ஃபஸ்ட்டு இது பிளேயர் ஜிப்வேல இறங்குவான்னு நினைக்கிறேன். கடா இறக்க மாட்டேங்கிறான். இறக்குடா, அடப்பாமே. அன்ஃபாலோ போனால் தனியாக போனால் ஸ்குவாடு போட்டு அமுக்கி போடுவாங்க, ஆட முடியாது. தான் பிரச்சனை. இல்லைன்னா சோலோவாக இருந்தால் பயமே இல்லைன்னு போய் இறங்கிடுவேன். ஆல்ரெடி வேறு நெட்ஒர்க்கே சரியில்லை ஃப்ரெண்ட்ஸ். என்ன பண்ணுறதுனே தெரில. எங்கடா போக மாட்டேங்கிறேன். இறங்கடா. ஐயோ ஆத்தா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம டெக்கா ஸ்கொயரில் இறங்கோம். இல்லை வேணாம் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பாக்ஸிங் ஜிம் போகலாம். ஸ்குவாடாக இறங்குறோம் நீங்கள்லாம். கடவுளே, லூட்டு கிடைக்கணும். லூட்டுலாம் போனால் எல்லாம் அமுக்கி விடுவானுங்க. ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம என்டர் பண்ண போகிறோம். ஓகே, பேக் லெவல் 2 இருக்குது. ஃப்ளாஷ் ஃப்ரீஸ். ஸோ ஒரு கன்று தாங்கியா, கட்டான வச்சு நான் எப்படி அடிக்கிறது? சரி, ரிப்பேர் கிட்டி என்கிட்ட நான் என்ன டேமேஜே எடுக்கல. போடு ஸ்காரு. ஏதோ ஷார்ட் ரேஞ்ச் தான்லாம். ஓகே, பேராஃபால் இது எடுத்துட்டுலாம் வாங்க. ஓகே, போடி M10 தகிர. மேக்10 எடுக்கலாமா? நம்ம வேணாம், M10 வச்சே ஆடலாம். அதான் ஆல்ரெடி யூஸ் இருக்குது. ஓகே, இன்னொரு ABCD கன் தான் நம்மளுக்கு வேணாம்ப்பா. இந்த சிப்பு கிடச்சிச்சின்னா பரவாயில்ல, அப்கிரேட் பண்ணலாம். சிப்பும் கிடைக்க மாட்டேங்குது. ஓகே, லூட்டே இவ்வளோ கம்மியாக இருக்குது இந்த இடத்துல. எங்கடா அதுக்குள்ளே ஒருத்தர் செத்துட்டானா? அடப்பாமே. ஐயோ, இந்த மேக்10 வேறு நல்லா அடிப்பேன் பிளேயர் இதுலேயும். M10 சரி விடுங்க ஃப்ரெண்ட்ஸ், போயிடலாம். வேறு கன்று எடுத்துக்கலாம், விடுங்க. இது அப்கிரேட் பண்ணலாம் M10, அதனால தான் பார்க்குறேன். யூசி எடுத்துடலாமா? இல்லை ஈஸி எடுத்துடலாம். இல்லை யூசி வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ், ஏன்னா டக்குன்னு ஒருத்தர் வந்தாங்கன்னா அடிக்கிறதுக்கு. போடு, என்னடா இது லெவல் 3 கண்ணு. போடு ஸ்கார் லெவல் 3. என்னடா லக்குது. போடு. சரி ரைட்டு, இன்றைக்கி வச்சாட்டு தெரிய போகுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வேறு ஏதாவது லூட் இருக்கான்னு பார்க்கலாம். M10 புல்லட்டு கிடச்சா பரவாயில்ல, நல்லாயிருக்கும். சும்மா ஒரு சீனுக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ். மெட்கிட்டு கிங்ஃபிஷர் நம்மளுக்கு அவ்வளோ பிடிக்காது. ஓகே, யூசி எடுத்துடலாம், பிரச்சனையே இல்லை. போடு சிப்பு அப்கிரேட் கரோ பாய். இன்னொரு சிப்பா. யாரும் இருக்கா? போடு உழுவுற ஃப்ரெண்ட்ஸ். போடு, இன்னொரு சிப்பு தானே பார்த்தேன். போடு
M10 level 2 ஸ்கார் level 3 போடு தையிடு. ஓகே அங்கே போகலாம். அவன் வேறு என்னை பார்த்துட்டானா முடிஞ்சு, ஏன்னா அவனுங்க ஸ்குவாடாக இருக்கிறானுங்க நினைக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இங்கே வந்து ஒளிஞ்சிக்கலாம். என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். நல்ல லூட் இருக்குது உள்ள, ஆடலாம். ஆனால் ஸ்குவாடாக போட்டு அமைக்கிறானுங்களான்னு தான் பார்க்குறேன். அவனுங்க எல்லாம் ஆளுக்கு ஒவ்வொரு பக்கம் போயிட்டானுங்க, ஆடவே முடியல. தான் பிரச்சனை. இதுதான் தெரிஞ்சவங்க கூட விளாட்னா பிரச்சனை இல்லை. இவனுங்க யாரும் கண்ட ஹிந்திக்காரங்க கூட விளாட்னா இதுதான் பிரச்சனை. சோப்பா என்ன ஜீப்பெல்லாம் இறங்குறா. ஐயோ போச்சு. ஐயோ அவன் தானா? நான் என்னமோ எனிமி நினச்சேன். அவன் எனிமினா என்ன போயிட்டு ஏறி இருப்பேன். எனிமி இல்லை, அவன் தீவலி. இவனை அடிக்கலாமா? அடி வாங்குறான். போடு. அடிக்கலாம். ஏய் கார் கொளுத்தி, அது அடிக்கலாமா? முடிச்சலாம். இங்கடா உழுவ மாட்டேங்குது. போடு நாக்கு. போடு இன்னொரு நாக்கு. எங்க புல்லட்டே கம்மியாக இருக்கே, எப்படி ஆடுறது? ஐயோ ஸ்கோப். ஐயோ எப்படா அது எப்படா நம்ம ஸ்கில் ஆச்சு? நானே பார்க்கல. போடு போடு. அவனுங்க வேறு பயங்கரமாக ஆடுவானுங்களே. அச்சு போடு. எங்கடா சைடில் இருக்கிறான்? சுச்சோ எங்கடா சுற்றி புத்தி எதுவுமே இருக்கிறான். நீங்கள் எப்படி அடிக்கிறது? அவனும் வரமாட்டான் வேறு. சோப்பா ஐயோ எங்கடா புல்லட் இவ்வளோ கம்மியாக இருக்குது. சரி வா ஏறலாமா வேணாமா? ஐயோ எங்கே இருக்கிறானே. போட்டும் ஒரு ரகலையே நடக்குது இங்கே ஃபுல்லாக. வா இங்கே ஃப்ரெண்ட்ஸ் என்ன எதுவுமே வர மாதிரி யாருமே இல்லையே. ஏறலாமா வேணாம்? திக்குன்னு தனியாக இருக்கிற வர. ஸோ ஏறலாம் போட கைப்புள்ள. ஓ ஷிட். போடு கீழே ஓடுறா கில்லு. ரைட்டு. ஓகே இப்போ இறங்கி தான் அவனை. ஏன்னா புல்லட் இல்லை. ஐயோ அவரு வருவானே. இன்னொருத்த வந்தா என்னடா பண்ண? ஓடு தகிட போடு தகிட. டன். ஐயோ எதுக்குடா ஸ்கில் யூஸ் பண்ண? ஐயோ சோப்பா தேவையில்லாமல் யூஸ் பண்ணிட்டேன். தேவையே இல்லாமல் யூஸ் பண்ணிட்டேன். கடுப்பாதுடாரே. தான் எனக்கு இன்டர்நெட்டே பிடிக்க மாட்டேங்குது. எனக்கும் இன்டர்நெட்டுக்கும் ஆகாது ஃப்ரெண்ட்ஸ், தான் பிரச்சனை. போச்சுடா எவன்டா அது? போகிற அவன் எதுக்கு நான் கையில் M10 இருக்கிறேன்? ஐயோ சைடில் ஒருத்த அடிக்கிறான். M10 ஐயோ முடிச்சிட்டான்டா. MP40 வச்சு அழுத்திட்டான் கன்றாவி. ஐயோ கடவுளே எவனா ரிவைவ் பண்ணுங்கடா. புண்ணியவாதிங்களா எவனா ரிவைவ் பண்ணுங்கடா. எங்கடா எல்லாம் இறங்கிட்டு இருக்கீங்க? அடப்பாவுமே. ஒரு லைக்கை போட்டால் ஏதோ பண்ணுவீங்கன்னு பார்த்தா இவன் அதுக்கு மேலே போ. ஆஹா ஆக போடு தகிர எவனோ ரிவைவ் பண்ணிட்டான். திரும்பி சாவக்கூடாது. செத்துருன்னா அவமானமாயிரும். கைஸ் ஏன்னா ஸ்கின்ஸ்லாம் எல்லாம் டவுன்லோட் ஆகலை. ஏன்னா ரொம்ப நாள் ஆச்சு. டவுன்லோட் பண்ணலாம் மாட்டேன், அப்படியே ஆடிட்டு தான் இருப்பேன். அதனால் டவுன்லோட் பண்ணிடலாமா ஃப்ரெண்ட்ஸ்? ஓகே ஆட்ரா பளிச்சுன்னு இருக்குது, போய் எடுத்துடலாம். ஒன்றும் இல்லை, எனக்கு வேறு திக்குன்னு இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஐயோ அடிக்கிறான். சுற்றி முற்றி இருக்கிறானுங்க ஃப்ரெண்ட்ஸ். எப்படி ஃப்ரெண்ட்ஸ் அடிக்கிறது? ஐயோ இவன் ஒருத்தர் இருக்கிறானா? ஐயோ போச்சுடா முடிச்சிடா. என் சோழி முடிச்சிடா. அட நீ வாடி. என் ஃப்ரெண்டுக்கு கொடுவோம் ரூம் மேட்ச் ஒன்று சாவடிக்கிறேன்னு இல்லை பொண்ணு. நீ ஒருத்தி தான். ஏன்னா அவன் அவன் செத்துருவான். அவ்வளோதான் முடிஞ்சு ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சோழி முடிஞ்சு. இன்றைக்கி நம்ம பாய் அடித்த மாதிரி தான் மாறிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்படி ஆயிடுச்சு. இப்படி ஆகும்னு நினைக்கல ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி பாய் அடிக்கலாம் வெறியில் இருக்கிறேன். சரி பிரச்சனை இல்லை, ஆனால் 1% தான் இருக்குது ஹீரோய்க்கு போகிறதுக்கு. அதனால் பிரச்சனை இல்லை, போயிடலாம். நான் 2 கிலோ எடுத்துட்டேன்.
ஓடு, பிரச்சனையே இல்லை இனிமேட்டு. ஓ போடு, பின்னாடி பின்னாடி பின்னாடி. ஐயோ க்ளோவல் போட்டு தோல. ஐயோ இந்த பொண்ணு வேறு டாப் 10 வந்தால் கூட பரவாயில்ல, இது வேறு திக்குன்னு இருக்குது. ஐயோ இதுதான் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் சுற்றி முற்றி இருக்கிறானுங்க ஃப்ரெண்ட்ஸ், சுத்தமாக பிடிக்கல ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் யூஐடி சாரி உங்கள் யூசர் நேம் போடுங்க, இல்லை ஐடி போடுங்க. நான் வந்து உங்க கூட வேணால் விளாட்றதுக்கு சான்ஸ் இருக்குது, என் ஃப்ரெண்ட்ஸு கூடயே விளாட்லாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னொரு அனௌன்ஸ்மெண்ட். இனிமேல் ஜேகேஜேன்னு இல்லை, ஏன்னா லாஸ்ட்டான ஜே வந்து ஜே கார்த்திகேயன், அவன் வந்து போயிட்டான். ஜேகேபின்னு மாற்ற போகிறோம், புது மெம்பர் வர போகிறாங்க நம்ம டீமுக்கு. அதனால் அப்புறமா ஃபேஸ் ரிவீல் அப்புறமா கொடுக்குறோம், ஒரு லேட்டராக கொடுக்குறோம். அவன் பேரை ரிவீல் அப்புறம் பண்ணலாம். ஒரே நேரத்தில் போச்சு அடி. நான் வர இங்கே அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துட்டு மேப்பையும் பார்த்துட்டு போச்சுடா. ஓரின்னு போட்டான், செத்துட்டா, இன்றைக்கி செத்துட்டா, முடிஞ்சிடா, சோலி முடிஞ்சிடா. டாப் 10 வந்தாச்சு. ரைட்டு. ஓ மை காட் லெட்ஸ் கோ. ஹீரோய்க்கு போயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். நாம் இன்றைக்கி ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஃப்ரெண்ட் இப்போ சீனாக போட போகிறோம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். சீனு பக்கா சீனு தான் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், இது ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து போட்டுடலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓ மை காட், நான் சந்தோஷத்தில் குதிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். நான் பேசுறது தான் உங்களுக்கு கேட்கும், ஆனால் நான் குதிக்கிறது உங்களுக்கு தெரியாது ஃப்ரெண்ட்ஸ், எப்படி குதிக்கிறேன்னு. சந்தோஷத்தில் ஏன்னா ஃபஸ்ட் டைம் நான் ஹீரோய்க்கு ரொம்ப நாள் கழித்து போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்படிலாம் நான் நடக்கும்னு நான் நினைக்கவே இல்லை. ஓகே, ரொம்ப நேரம் உங்கள் வெயிட் பண்ண வைக்கிறேன், அதனால் வாங்க போகலாம். ஓ ஆமாம், எம்ப்ளம் கிடைக்கும்ல ஹீரோய்க்கு போனால். போடு, இது ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஃப்ரெண்ட்ஸு போட சீன், அது எல்லாமே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து சீனு போட போகிறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான்லாம் பிளேயர் ஆகிட்டேன். ஓகே, இப்போ அதான் இனிமேல் ரோட் டு மாஸ்டர் ஃப்ரெண்ட்ஸ். எலிட் ஹீரோய்க்கு போயிட்டு மாஸ்டர் போனோம், மாஸ்டர் போயிட்டு கிராண்ட் மாஸ்டர், அதெல்லாம் ஆகிறதுக்கு போயிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வருஷத்துக்குள்ளே போக முடியுமான்னு தெரியல, போயிடலாம். ஆனால் உங்களால் முடியும். நீங்கள் லைக் காமெண்ட் ஷேர் பண்ணிங்கன்னா ஒரு கொஞ்சம் புண்ணியமாக இருக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணால் அப்படியே கோடி புண்ணியம் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்குலாம். ஆஹா என்னம்மா இமோட்டு, இந்த எமோட்டு கிடைக்க நான் இவ்வளோ ஒரு மாதமாக இப்போ கண்டுபிடிக்கணும். எக்யூப் பண்ணலாம், சீன் போடலாம், என்ன தான் பண்ணலாம். போடு, ஹீரோய்க்கு போயிட்டேன். ஓ மை காட். ஓகே, வராது. எதுவும் கிடைக்கலையா? அடப்பா, 10 தான். ஆமாம், கிழிக்கிறேன். வேறு எதுவும் கிஃப்ட் தராங்களா? என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் டவுன்லோட் போட்டலாம். இங்கே ஓகே எதுவும் ஒன்று டவுன்லோட் பேர். ஓகே எதுவும் பாரு கிஃப்டா. போ ஒரு தடவை ஹீரோய்க்கு போய்ட்டு ஃப்ரெண்ட்ஸ். இன்னும் ஒரு தடவை போகணும் கிளாஷ் கைஸ். அடுத்த புஷ் வந்து கிளாஷ் கோட் நம்ம ஹீரோய்க்கு போகிறோன்னு இருக்கிறோம். பிஆர் ரேங்க் வந்து கொஞ்சம் ஸ்டாப் பண்ணிட்டு கிளாஷ் கோட் ஏற்போம். ஏன்னா கிளாஷ் கோட் கொஞ்சம் கம்மி இன்ட்ரெஸ்ட் கொடுக்குறேன். பிளாட்டினம் 1 இருக்கிறேன், ஆனால் போயிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, நம்ம இது கிஃப்ட் பண்ணால் ஏதோ கொடுப்பாங்க, நம்ம அப்படியே டக்குன்னு அழுதுருவேன். ஐயோ ஓ ஷீட் ஓகேடா ஓகே கிடச்சிச்சுடா. போடுறா, தைக்கிடு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது சிஎஸ் ரேங்க்கு கிடச்சிச்சுன்னா புண்ணியமாக போவோம். ஓகே, அதுக்கும் நீங்கள் பார்க்கலாம். ரோட் டு மாஸ்டர் பிஆர் ரேங்க்கு கிளாஷ் கோடுக்கு வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ரொம்ப நாள் கழிச்சு வந்துட்டோம். நம்மளோட கோலும் வந்துட்டோம். என் கூட இருந்ததுக்கு தேங்க்யூ. நம்ம அடுத்த தடவை சந்திக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த வீடியோ பார்ட் 2 ரெடியாக இருங்க.